தமிழ்நாடு போலீஸ்னா கெத்துதாங்க. ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையா பேசப்படுறது தமிழ்நாடு போலீஸ் மட்டும்தான். அதுலயும் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் போலீஸ் ரொம்ப ஸ்பெஷல். அவங்க நடத்தின கொடி வகுப்பு பேரணிய பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் துணை ராணுவ படையினர் 10/4/2024 அன்று கொடி வகுப்பு பேரணி நடத்தினர். ஆரணி டிஎஸ்பி ரவிச்சந்திரன் கொடி அணிவகுப்பு பேரணியை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவ படையுடன் இந்த கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தப்படுகிறது. ஆரணி தொகுதிக்கு உட்பட்ட அம்மாபாளையம், காட்டுக்காநல்லூர் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. அங்கு முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கண்ணமங்கலம் முக்கிய வீதிகள் மற்றும் காட்டுக்காநல்லூர், அம்மாபாளையம், ஒன்னுபுரம் பகுதிகளில் துணை ராணுவ படையினர் ஆயுதம் ஏந்தி கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினார்கள். இதில் துணை ராணுவ படை இன்ஸ்பெக்டர் சத்பால் சிங், இன்ஸ்பெக்டர்கள் மகாலட்சுமி, ராஜாங்கம், சப் இன்ஸ்பெக்டர்கள் கார்த்திக், சுந்தரேசன் மற்றும் துணை ராணுவ படையினர் 86 பேர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 19/4/2024 நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணமங்கலம், காட்டுக்காநல்லூர், அம்மாபாளையம் ஆகிய பகுதிகள் பதட்டமான சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது பதட்டமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு இந்திய திபெத் பாதுகாப்பு படை அதனைச் சேர்ந்த 86 நபர்கள், அதாவது துணை இராணுவம் 86 நபர்கள் நம்முடைய பாதுகாப்பு பணிக்காக ஆரணியில் அறிக்கை செய்துள்ளார்கள். அவர்களுடன் ஆரணி கண்ணமங்கலம் வட்ட ஆய்வாளர் மகாலட்சுமி, தாலுகா ஆய்வாளர் ராஜாங்கம், உதவி ஆய்வாளர் கார்த்திக், சுந்தரேசன் ஆகியோருடைய தலைமையில் இந்த 86 துணை ராணுவ படையுடன் பதட்டமான வாக்குச்சாவடிகளுக்கு பிளாக் மார்ச் செய்யப்பட்டது. இதனுடைய நோக்கம் பொதுமக்கள் வருகின்ற தேர்தலில் எந்தவித பதட்டமும் அடையாமல் பாதுகாப்பாக தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். இதனால் காவல்துறையும் துணை ராணுவ படையும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் தைரியமாக வந்து வாக்களியுங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்று கொடி அணிவகுப்பை நடத்தியுள்ளோம். அதனால் பொதுமக்கள் அனைவரும் எந்தவித பிரச்சனையும் இன்றி, தயக்கமும் இன்றி, பயமும் இன்றி வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கலாம் என்று காவல்துறை சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.